நம்ம பார்க்க போகிறது ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரியில் 7th சோசியலில் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களினுடைய எழுச்சி. அதாவது முகலாயர்களுக்கு அடுத்தது வரக்கூடியவங்க மராத்தியர்கள். மராத்தியர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சத்ரபதி சிவாஜி தான். இப்போ மராத்தியர்களினுடைய அதிகாரம் தென்மேற்கில் எழுச்சி பெற்றது முகலாய பேரரசுக்கு ஆபத்து விளைவிக்கிறதாகவே இருந்தது. அதாவது ஷாஜகானின் ஆட்சியில் ஷாஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவங்க பல இடையூறு செஞ்சுருக்காங்க. ஷாஜகானினுடைய ஆட்சியிலே மராத்திய அரசரான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறு செஞ்சுருக்காரு. அந்த ஷாஜி பான்ஸ்லே யார் அப்படின்னா சிவாஜியினுடைய தந்தையும் அகமது மற்றும் பீஜப்பூரில் பணியாற்றிய அதிகாரியும் ஆவார். சிவாஜியினுடைய தந்தை அகமது மற்றும் பீஜப்பூரில் பணியாற்றிய ஒரு அதிகாரி ஷாஜி பான்ஸ்லே. அவர் தான் பல இடையூறுகளை செஞ்சுருக்காரு. ஆனால் பிற்காலத்தில் சிவாஜி தான் மராத்தியருக்கு புகழ் சேர்த்திருக்காரு. சிவாஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முகலாயரை அச்சமடைய செய்திருக்காரு. வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிக சிறந்த தளபதியாகவும் கொரில்லா போர் முறைக்கு தலைவராகவும் திகழ்ந்திருக்காரு. அப்போ கொரில்லா போர் முறை அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல். இது ஒரு முறைசாரா முறை தான், மறைந்திருந்து தாக்குதல். மலைவாழ் மக்கள் அணிகளை உருவாக்கி மலைவாழ் மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்தி அணிகளை உருவாக்கி அவர்கள் இவருக்கு ஒரு விசுவாசமாகவே இருந்திருக்காங்க. அவர்களினுடைய உதவியுடன் தான் அவர்களுக்கு போர் பயிற்றுவித்து எல்லாம் சொல்லி கொடுத்து பல கோட்டைகளை கைப்பற்றியிருக்கார். யார்? சிவாஜி. அவுரங்கசீப் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் சிவாஜி. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? சவுத்து, சர்தேஸ்முகி இந்த மாதிரியான வரி வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று. இவர்களுக்கு மராத்தியர்கள் சவுத்து சர்தேஸ்முகி வரிகளை எல்லாமே வசூலிக்க முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாக இருந்தது. போர் திறமை மிக்க தளபதிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விரிவாக்கத்தில் மராத்திய பேரரசு விரிவாக்கத்தில் சிவாஜியினுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததாக இருந்தது. சிவாஜிக்கு அடுத்தது அவருடைய மகன் வருவாங்க சம்பாஜன். அதுக்கப்புறம் சிவாஜியினுடைய பேரன் சாகுல். இவருடைய காலத்தில் தான் பேஷ்வாக்கள் யார் அப்படின்னா மராத்திய அரசர்களினுடைய பிரதம அமைச்சர்களாக இருந்தவர்கள். சாகுவினுடைய காலத்தில் அவருடைய ஆதரவில் அரசாகி 1761 வரை தங்களுடைய மேலாதிக்கத்தை தொடர்ந்திருப்பாங்க. உண்மையான அதிகாரமுடையவர்களாக 1761 வரை தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்திருப்பாங்க. யார்? பேஷ்வாக்கள். ஃபஸ்ட்டு மராத்தியர்களினுடைய எழுச்சிக்கான காரணங்கள். ஃபஸ்ட்டு புவியியல் காரணம். புவியியல் காரணத்தை பொறுத்தவரையில் தனித்தன்மை வாய்ந்த பண்புகள் இந்த புவியியல் காரணிகள் வளர்த்தது. ஏனைய மக்களிடமிருந்து மராத்தியர்களை வேறுபடுத்தி காட்டியது. 11ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர் மற்றும் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை குதிரைப்படையில் ஃபஸ்ட்டு மராத்தியர்களை முகலாய அரசர்கள் குதிரைப்படையில் பணியாற்றியிருக்காங்க. இந்த குதிரைப்படையில் பணியாற்றியதுனால இஸ்லாமிய வீரர்களினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற அவர்களுடைய ஆசையை இவர்களுக்கு மராத்திய படையிலேயே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிகாரத்தை நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிறத ஆசை கொஞ்சம் குறைச்சிருச்சு, சமன் செஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் புவியியல் அமைப்பு. பாறை மற்றும் குன்றுகள் நிறைந்ததாக இருந்த அவர்களுடைய புவியியல் அமைப்பு நிறைந்த நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பிலிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. மேலும் மற்றவர்களுடன் கொரில்லா போர் முறையில் போர் செய்யறதுக்கு உகந்ததாக இருந்தது. புவியியல் அமைப்பு பாறைகள் மற்றும் குன்றுகள் நிறைந்த நிலப்பகுதியாக தான், அங்கே தான் மலைப்பகுதிகளில் தான் வாழ்ந்திருக்காங்க மராத்தியர்கள். நெக்ஸ்ட்டு பக்தி இயக்கியமும் மராத்தியரும். மகாராஷ்டிராவில் மராத்தியர்களினுடைய பக்தி பரவிய தொடங்கியது. இதன் காரணமாக விழிப்புணர்வு மற்றும் இணக்கம் உதவுச்சு. சமூக சமத்துவம் அதாவது ஒற்றுமையை மேம்படுத்தியது இந்த பக்தி இலக்கியம். சமய தலைவர்கள் அந்த பக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறதுனால
மக்களிடையே வந்து சமூக ஒற்றுமையையும் வந்து வளர்த்துச்சு. குறிப்பிடத்தகுந்த பக்தி பெரியோர்கள் யார் அப்படின்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் இவங்கெல்லாம் மராத்தியர் கால குறிப்பிடத்தகுந்த சமய பெரியோர்கள். இதில் வந்து துக்காராமும் ராம்தாஸும் தான் வந்து சிவாஜியினுடைய வாழ்வில் வந்து நிறைய மாற்றங்கள் செல்வாக்கு செலுத்தியவர்களாக வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மராத்தியரினுடைய மொழியும் இலக்கியமும். மராத்தியரினுடைய மொழி வந்து மக்களிடையே வந்து ஒற்றுமையை வளர்த்தியது. பக்தி இலக்கிய பெரியோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மராத்தி மொழி பாடல்களை எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடிய மராத்தி மொழி பாடல்களை வந்து தொகுத்திருக்காங்க. இந்த தொகுக்கப்பட்டதில் வந்து அனைத்து ஜாதி வர்க்கமாக அனைவராலும் பாடப்பட்டது. ஜாதி வர்க்கம் எந்தவித பேதுபாடும் இல்லாமல் அனைவராலும் பாடப்பட்டது. மராத்திய மொழியில் இருந்த பாடல்கள் அனைத்துமே வந்து தொகுக்கப்பட்டது. இதனால தான் வந்து மராத்தியனுடைய மொழி வந்து ஒற்றுமையை வந்து வளர்க்க உதவியது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிவாஜி 1627 பிறந்திருப்பார். அவருடைய தாயார் வந்து ஜீஜாயின், தந்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் சாஜி பான்லே வந்து தந்தை, தாயார் வந்து ஜீஜாபாயின். அவருடைய பாதுகாப்பில் தான் வளர்ந்துருக்காரு. தாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ராமாயண மகாபாரதம் கதைகளை எல்லாம் கூறி வளர்ந்ததுனால அந்த கதைகள் வந்து இவரிடம் வந்து பெரும் தாக்கத்தை பெரும் விளைவுகளை வந்து ஏற்படுத்தியது. தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சிவாஜியினுடைய ஆசிரியராகவும் குருவாகவும் பாதுகாவலராகவும் எல்லாமுமாக இருந்து சிவாஜியை வழிநடத்தியவர் வந்து தாதா கொண்டதேவ். அவர் தான் வந்து சிவாஜிக்கு குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் இது எல்லாமே வந்து பயிற்றுவித்திருக்கிறாரு. 1645 தன்னுடைய 18வது வயதில் தான் வந்து இராணுவத்தில் வந்து முதலடி எடுத்து வைக்கிறார். அப்போ 1645 தான் தன்னுடைய 18வது வயதில் முதலடி எடுத்து வைக்கிறார். எங்கே அப்படின்னா வந்து பூனேக்கு அருகில் உள்ள கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் தான். பூனேவுக்கு அருகில் உள்ள அப்போ அவர் கைப்பற்றிய முதல் கோட்டை கோண்டுவானா கோட்டை 1645 18 வயதில் கைப்பற்றியிருப்பார். அதற்கு அடுத்த வருஷம் 1646 தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து வந்து ரெய்கார் கோட்டையையும் கைப்பற்றி புனரமைச்சிருக்கார். தன்னுடைய 18வது வயதிலேயே வந்து போரில் வெற்றி பெற்று கோட்டைகளை எல்லாமே வந்து கைப்பற்றியிருக்கிறார். அவர் கைப்பற்றிய கோட்டைகள் எல்லாமே கோண்டுவானா, தோர்னா கோட்டை, ரெய்கார் கோட்டை இதெல்லாமே அவரால் கைப்பற்றப்பட்ட கோட்டைகள். பீஜப்பூர் சுல்தானுடன் போரிடுதல் 1649 ஃபஸ்ட்டு 18 வயதிலேயே இராணுவத்தில் சேர்றார். 45 46 3 வருஷத்தில் 49 வந்து அவருக்கு தந்தை, அவருக்கு ஆசிரியர், குரு, பாதுகாவலர் எல்லாவுமாக இருந்த தாதாஜி கொண்டதேவ் வந்து மரணம் அடைந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிவாஜி வந்து ஒரு முழுமையான சுதந்திரம், அவர் கட்டுப்படுத்த யாருமே இல்லாத மாதிரி முழுமையான சுதந்திரம் பெற்று தந்தைக்கு சொந்தமானதெல்லாம் வந்து ஒரு பாதுகாவலராக இருந்து இவர் தான் வந்து தாதாஜி கொண்டதேவ் தான் வந்து நிர்வகிச்சிருக்காரு. அவருடைய நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் வந்து அவர் பெற்றுக்கிறார். எப்போ 1649 மாவலி கடற்படை வீரர்கள் வந்து அவருடைய படை வலிமையாக வந்து திறந்தனர். சிவாஜியினுடைய படை வலிமையாக திறந்தவர்கள் காலாட்படை வீரர்கள் தான், மாவலி கடற்படை வீரர்கள். அவர்களினுடைய உதவியுடன் தான் வந்து பூனேவிற்கு அருகில் உள்ள பல கோட்டைகளையும் வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்தது முகலாயரின் வசம் இருந்த புரந்தர் கோட்டையையும் வந்து சிவாஜி கைப்பற்றியிருக்கிறார். சிவாஜியினுடைய இராணுவ நடவடிக்கைகள் வந்து பீஜப்பூர் சுல்தானை வந்து சினம் கொள்ள செய்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிவாஜியினுடைய தந்தையை வந்து சிறை வைக்கிறாரு. சிறை வைத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கோரிக்கை விடுறாரு, இராணுவ நடவடிக்கையை கைவிட்டாதான் வந்து தந்தையை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இவர் இராணுவ நடவடிக்கைகளை கைவிடுவதாக கூறி வந்து தந்தையை வந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. யார் தந்தையை பணைய கைதியாக வச்சவர்? பீஜப்பூர் சுல்தான். இதனால் வந்து தந்தை சாஜி போன்ஸ்லே வந்து இயற்கை எய்தும் வரை வந்து அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பீஜப்பூருடன் வந்து அமைதியான முறையையே வந்து மேற்கொண்டிருந்தார். அப்போ அமைதியாக இருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து தன்னுடைய நிர்வாகத்தை வந்து மேம்படுத்திட்டு இருந்திருக்காரு. மராத்தியரினுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுதல். தந்தை மறைவிற்கு பின் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இராணுவத்தில் வந்து திடீர்னு தாக்குதலை தொடங்குறாரு. மராத்திய தலைவரான சந்திர ராவ் மோர் அவரிடமிருந்து ஜவாலி வந்து அவர் தந்தையினுடைய சொத்தாக வந்து பெற்ற பகுதி தான். ஜாகீரை தான் வந்து தந்தைக்கு பெற்ற பகுதி.
இவர் வந்து மராத்திய தலைவர் சந்திரராவ் மோடிலேருந்து ஜவாலி 1656 வந்து கைப்பற்றுறாரு. பூனேவை சுற்றிய சிறிய மராத்திய தலைவரையும் வந்து தமக்கு கீழ் வந்து பணிய வைக்கிறாரு. தந்தையினுடைய மறைவுக்கு பின்னாடி தான் கைப்பற்றிய மலைக்கோட்டைகளிலிருந்து பீஜப்பூர் வீரர்களை எல்லாமே வந்து துரத்தி அடிச்சுட்டு தன்னுடைய தளபதிகளை எல்லாம் வந்து அந்த கோட்டைக்கு மலைக்கோட்டைக்கு வந்து நியமனம் செய்கிறாரு. இதனால் அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகள் கோபம் அடைந்து இவங்க பீஜப்பூர் வீரரை வந்து தாக்குமாறு வந்து அனுப்புகிறாங்க. அந்த படைகளையும் வந்து தோற்கடித்தார். முகலாய அதிகாரியை வந்து எச்சரிக்கை அடைய செய்தது இது. அதனால் வந்து தண்டிக்கும் நோக்கோடு இவரை தண்டிக்கணும், இவரை பிடிக்கணும், கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட முகலாய படையெடுப்பையும் வந்து தைரியத்துடன் வந்து சிவாஜி எதிர்கொண்டிருக்கிறாரு. 1659 பீஜப்பூர் தளபதி அப்சல் கானை கொன்னுறாரு. 1663 செஸ்டகானை வந்து காயப்படுத்தி துரத்தி அடிக்கிறாரு. இந்த செஸ்டகான் யார் அப்படின்னா வந்து அவுரங்கசீப், அதாவது முகலாய அரசர் அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செஸ்டகானை வந்து 63 வந்து காயப்படுத்தி துரத்தி அடிக்கிறாரு. 59 வந்து அப்சல் கானை கொன்றாரு. 1664 அரபிக்கடலில் அமைந்துள்ள சூரத்து, அதாவது முகலாயர்களினுடைய முக்கிய துறைமுகமாக இருந்த சூரத்தை வந்து சூறையாட வந்து படைகளை அனுப்புகிறாரு. இந்த மாதிரியான முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே வந்து போர் நடந்துகிட்ருக்கு. மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோ.